பிரான்சின் கீர்த்திமிகு புரட்சி. 1868 செப்டம்பர் 30ஆம் நாள் ஸ்பெயின் ராணி 2ஆம் இசபெல்லா பதவி நீக்கம் செய்யப்பட்டு பிரான்சுக்கு தப்பிச் சென்றார். ஸ்பானிய வரலாற்றில் இது லா குளோரியோசா அல்லது 1868 கீர்த்திமிகு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பெயின் ராணி 2ஆம் இசபெல்லாவின் 35 ஆண்டுகால அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சர்வாதிகார ஆட்சி அந்நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அவருடைய அரசாங்கம் மிதவாத இராணுவ தளபதிகள் மற்றும் பழமைவாத அரசியல்வாதிகளின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருந்தது. ராணி இசபெல்லா அரசியல் விவகாரங்களில் தன்னிச்சையாக தலையிட்டு குழப்பமான முடிவுகளை எடுத்தார். அவர் மிதவாத மற்றும் முற்போக்கு கட்சிகளின் அரசாங்கங்களை மாறி மாறி நியமித்தும் கலைத்தும் தனது சொந்த அதிகாரத்தை நிலைநிறுத்த முயன்றார். இது முற்போக்கு அரசியல்வாதிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியது. மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்புகள் வலுவாக இல்லை. அரசின் நிர்வாகம் இராணுவ அரசியல்வாதிகளின் கைகளில் இருந்தது. 1866 சான்கில் கலகம் போன்ற கிளர்ச்சிகளை அரசாங்கம் இரக்கமின்றி ஒடுக்கியது. 1860களின் பிற்பகுதியில் ஸ்பெயினில் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே அரசாங்கத்தின் மீதான வெறுப்பை அதிகப்படுத்தியது. ராணி இசபெல்லாவின் தனிப்பட்ட நடத்தை குறித்த வதந்திகள் மற்றும் அவருடைய அரசியல் பொறுப்பற்ற தன்மை ஆகியவை மன்னராட்சி மீதான மரியாதையையும் செல்வாக்கையும் வெகுவாக குறைத்தன. முற்போக்குவாதிகள், தாராளவாதிகள் மற்றும் குடியரசுக் கட்சியினர் போன்ற எதிர்க்கட்சிகள் ஸ்பெயினின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ராணி இசபெல்லாவே அடிப்படை காரணம் என்று கருதி அவரை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற ரகசியமாக ஒரு கூட்டணியை உருவாக்கினர். 1868 செப்டம்பரில் தளபதிகள் ஜுவான் பௌட்டிஸ்டா தொபேட், பிரான்சிஸ்கோ செரானோ, ஜுவான் பிரிம் ஆகியோரின் தலைமையில் காடிஸ் நகரில் ஒரு இராணுவ கிளர்ச்சி வெடித்தது. கிளர்ச்சியாளர்கள் ராணியின் விசுவாச படைகளை அல்கோலியா போரில் தோற்கடித்தனர். இராணுவத்தின் பெரும்பகுதி ராணியை கைவிட்டு கிளர்ச்சி தலைவர்களுடன் இணைந்தது. ராணி 2ஆம் இசபெல்லா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் தனது குடும்பத்துடன் ஸ்பெயினை விட்டு வெளியேறி அருகிலுள்ள பிரான்சுக்கு தப்பிச் சென்றார். ராணி இசபெல்லா பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டை ஆள்வதற்கு ஸ்பெயின் ஒரு புதிய அரசை தேடியது. இந்த நிகழ்வு ஜனநாயக 6 ஆண்டுகள் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது.